CSS பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அது என்ன அப்படின்றத நான் சும்மா ஒரு இதுவா காட்டுறேன். ஓகேங்களா? இதுல கம்ப்யூட்டர் இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுதான் பாக்ஸ் மாடல். பாக்ஸ் மாடல் அப்படின்னா என்னன்னா, கண்டிப்பா நம்ம ஒரு எலமெண்ட் H1 ஏதோ ஒரு எலமெண்ட் நம்ம யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை சுத்தி இத்தனை லேயர் ஆஃப் விஷயம் வந்து நம்ம கிட்ட இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், இப்ப நம்ம கொடுத்துருக்கிற கண்டென்ட் நான் இங்க நான் ஓவர் பண்றேன். இங்க எல்லாமே செலக்ட் ஆகும் பாருங்க. இதுதான் என்னுடைய கண்டென்ட். ஓகேவா? கண்டென்ட்டுக்கு மேல பேடிங், அதாவது இந்த கண்டென்ட்டுக்கு மேல லேயர் ஆஃப் பாக்ஸ் மாடல் பார்த்துக்கோங்க. கண்டென்ட் இருக்கும், இமிடியேட்டா யார் இருப்பாங்க அப்படின்னா பேடிங் இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்டர், பேடிங்க்கு அப்புறம் பார்டர், அதுக்கப்புறம் மார்ஜின், இந்த லேயர் இருக்கும். MBP அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது என்னன்னா பேடிங், பார்டர், மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு சுத்தமா புரியலையே. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இது நம்மளுடைய விண்டோ, அதாவது இந்த டாக்குமெண்ட் பேஜ். ஓகேவா? நான் என்ன செய்யறேன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த பாக்ஸ் கலரு இந்த மாதிரி அடிச்சு வைக்கிறேன். சரி, ஓகே. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸை கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன CSS ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்? எனி ஒன் இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணுவோம்? சிம்பிளா div ஓபன் பண்ணி ஹைட் செட் பண்ணானா? div ஓபன் பண்ணி ஹைட் செட் பண்ணுவோம்ல, ஐடி கொடுத்து. ஹைட் அப்புறம் ரோ காலம் யூஸ் பண்ணுவோம். ரோ காலம் விட்னா நெக்ஸ்ட் நான் தப்பா சொல்லி கொடுக்கணும் ஒண்ணு இல்லைங்க. இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோமே. சரி, ஓகே, இது தப்பான எக்ஸாம்பிள் தான். நான் என்ன சொல்றேன், இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, புரியுதா? இந்த மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணும். இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு div ஓபன் பண்ணி அதுக்கு ஹெட்டிங் டாக்ல வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருவோம். ஹெட்டிங் டாக் இதுதானே ஒரு div tag. அந்த div tagக்கு ஹைட் செட் பண்றோம். இது பண்றோம். ஹைட் செட் பண்ணா நமக்கு இது வந்துடும். வித் செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா எனக்கு ஃபுல்லா தான் வேணும். உங்களுக்கு வித்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதா இருந்தா என்ன பண்ணணும்? வித் கொடுத்து 50% கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த டிசைன் வந்துடும். கரெக்டா? கரெக்ட். ஓகேங்களா? வித் வேணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான் கேட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு பாக்ஸ் ஒன்று ஓபன் பண்ணியாச்சு. அந்த பாக்ஸ்ல இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டு பண்றதா இருந்தா ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல் வச்சுக்கிட்டு வித் ஒரு 50% வச்சுக்கணும். இந்த பாக்ஸ் இது வந்துடும். ஓகேவா? எனக்கு என்ன அப்படின்னா, இந்த பாக்ஸ்ல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த பாக்ஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்ல, இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணணும். இந்த பாக்ஸை மூவ் பண்ணணும். இப்படி மூவ் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர் வச்சுக்கோங்க, இது ஒரு பாக்ஸ். ஓகேங்களா? இந்த பாக்ஸை நீங்க கம்ப்ளீட்டா மூவ் பண்ணணும் அப்படின்னா மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். மார்ஜின், கம்ப்ளீட் கண்டெய்னரை மூவ் பண்றதுக்கு மார்ஜின் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எந்த டைரக்ஷன்ல இருந்து அப்படின்றத சொல்லணும். எந்த டைரக்ஷன்ல இருந்து அப்படின்னு சொல்லணும். அது என்ன புரியுது அப்படின்னா, இந்த மாதிரி இப்படி 4 இருக்கு. ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் பொசிஷன், பாக்ஸோட டாப். இது லெஃப்ட், கரெக்டா? பாட்டம், ரைட், கரெக்டா?
கத்துப்பீங்க. ரைட் லெஃப்ட் தப்பா போடுறீங்க. லெஃப்ட்னா அது லெஃப்ட், அது ரைட். நான் பிட் எடுத்து வந்து கொடுக்கும்போது பார்த்து எழுதுங்க. நான் தான் அழைக்கும் போதே தெரியல. சரி, ஓகே. டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட். ஓகேங்களா? இதுதான் இந்த கண்டெய்னரோட இது. எனக்கு இந்த பாக்ஸை நான் எங்க இருந்து மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். லெஃப்ட்ல இருந்து மூவ் பண்ணணும். லெஃப்ட்ல இருந்து தள்ள 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 தள்ளுன்னு தள்ள போகும். ஓகே, இங்க இருந்து மூவ் பண்ண போகும். ஓகே, மார்ஜின் லெஃப்ட் அது பிக்சல்ல கொடுத்துக்கலாம், பர்சன்டேஜ்ல கொடுத்துக்கலாம். ஓகே, பிக்சல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ பிக்சல்ல கொடுத்துக்கலாம், பர்சன்டேஜ்ல கொடுத்துக்கலாம். இந்த பாக்ஸையே மூவ் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை யூஸ் பண்ணணும். பாக்ஸை மூவ் பண்ணணும். ஓகேவா? எனக்கு இந்த பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும், இருந்த இடத்துல இருந்தே எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மார்ஜின் யூஸ் பண்ணீங்கன்னா மூவ் தான் ஆகும். உள்ளக்குள்ளார ஒரு விஷயம் மூவ் ஆகணும் அப்படின்னா, ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பேடிங் யூஸ் பண்ணணும். பேடிங் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். மார்ஜின் அப்படின்றது கம்ப்ளீட் கண்டெய்னரை மூவ் பண்ணக்கூடிய ஒன்று. பேடிங் அப்படின்றது உள்ளுக்குள்ளார அந்த விஷயத்த பண்ணும். உள்ளுக்குள்ளார இப்ப எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற ஒரு விஷயத்த நான் இந்த பாக்ஸை மூவ் பண்ணணும் அப்படின்னா இதை மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல எனக்கு இந்த கண்டென்ட் மட்டும் உள்ளார இருக்கிறது மட்டும் மூவ் ஆகணும் அப்படின்னா அது இருக்கிற இடத்துலயே தான் இருக்கும், பெருசாகும். உள்ளுக்குள்ளார மூவ் ஆகுறதுக்கு பேடிங். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்படி இருக்கு. ஓகே, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த யூஎல் கம்ப்ளீட்டா இதனுடைய பேரண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா யூஎல் தான். யூஎல் தான் இதை மொத்தமா வச்சுட்டு இருக்கு. இதை நான் என்ன செய்யறேன்னா, சும்மா உங்களுக்காண்டி ஸ்டைல்ல போயிட்டு பேக்ரவுண்டு ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். ரெட்னு கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் மார்ஜின் கம்ப்ளீட் பாக்ஸ் மூவ் ஆகுதா? கம்ப்ளீட் பாக்ஸ் மூவ் ஆகுது. ஓகே, என்னன்னா நீங்க இது சொல்றது ஒண்ணுமே புரியல அப்படின்னா, நீங்க பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஒரு இதுக்காக நம்ம சொன்னது. ஓகேவா? இது ஒரு கண்டெய்னர் அப்படின்னா, கண்டெய்னர்னா இதுக்குள்ளார சம்திங் எலமெண்ட் இருக்க போகுது. ஓகேவா? அது எக்ஸாம்பிள். ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளதான் எல்லா விஷயமும் இருக்கு. இதை நான் மூவ் பண்ண போறேன். எங்க மூவ் பண்ண போறேன்னா இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்து வைக்க போறேன். இதை நீங்க ஒன்னொன்னாவும் மூவ் பண்ணலாம். என்னன்னா இது கிட்ட போயிட்டு மார்ஜின் லெஃப்ட், இது கிட்ட போயிட்டு மார்ஜின் லெஃப்ட், இது கிட்ட போயிட்டு ஒன்னொன்னா சொல்லணும். இன்ஸ்டெட் ஆஃப் நான் என்னுடைய பேரண்ட் எலமெண்ட் கிட்ட நீங்க மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை மட்டும் மூவ் பண்ண போறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். மார்ஜின் எனக்கு இதை இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்ல இருந்து 10px அந்த யூஎல்குள்ளதான் எல்லை இருக்கு அப்படின்றதால இது மூவ் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? இதுதான் மார்ஜின். பேடிங் அப்படின்றது என்ன? இப்ப பாருங்க, அகைன் இந்த எல்லையுமே ஒரு கண்டெய்னர் தான். இப்ப அதையுமே நான் உங்களுக்கு பேக்ரவுண்டு இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குட்டி பாக்ஸ், எனக்கு கம்ப்ளீட் யூஎல் தேவையில்ல, இந்த விஷயத்த மட்டும் நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற எலமெண்ட்டும் சேர்ந்து வந்துட்டு. ஓகேவா? இப்ப இது மார்ஜின் 50 கொடுத்திருக்கேன். சரியா? எனக்கு உள்ளுக்குள்ளார கொஞ்சம் கேப் வேணும். இந்த பாக்ஸுக்குள்ளார எனக்கு கேப் வேணும் அப்படின்னா நம்ம என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேடிங். பேடிங் அப்படின்னு கொடுத்துட்டு டாப்பு ஒரு 5px வருதா? பேடிங் லெஃப்ட் வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அகைன் நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். லெஃப்ட் அங்கே பாருங்க, லெஃப்ட்ல இருந்து மூவ் ஆகுது. பேடிங் பாட்டம்ல இருந்து 10px, பேடிங் ரைட்ல இருந்து 10px. உள்ளுக்குள்ளார மட்டும் மூவ் ஆகுதே தவிர்த்து அந்த பாக்ஸ் அப்படியே தான் இருக்கு. இதே மார்ஜின் லெஃப்ட் இதை நீங்க கொடுங்க, பாக்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்ப பேடிங் லெஃப்ட் கொடுங்க, அது அதே இடத்துல தான் இருக்கும், உள்ளுக்குள்ளார மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்ப
இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்ப நான் இந்த மார்ஜின் இந்த பேடிங் வந்து 4 டைரக்ஷனுக்கும் ஒரே எலமெண்ட்டை கொடுக்க போறேனோ, சாரி ஒரே வேல்யூ கொடுக்க போறேன். டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட். எக்ஸாம்பிள் 4த்துக்குமே நான் என்ன செய்ய போறேன்னா 5 px அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்க ஒண்ணுத்துக்கும் மார்ஜின் டாப் 5 px, மார்ஜின் பாட்டம் 5 px இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலா ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி அது என்னன்னா அப்படின்னா மார்ஜின் 5 px அப்படின்னு சொன்னாலே போதும், 4 டைரக்ஷனுக்கும் அது 5 px எடுக்கும். ஓகேங்களா? இப்போ பண்ண வரைக்கும் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா டெலிட் பண்றேன். நீங்க எல்லாமே பேர் மாதிரி இருக்கிறீங்க, தப்பு கிடையாது. சொல்லி கொடுக்குறத ஒழுங்கா சொன்னா நீங்க அப்படி இருக்கீங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ எதுவுமே கிடையாது. எஸ், எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு செக்ஷன் அப்படின்ற ஒரு டிப் மாதிரியே செக்ஷனும் ஒரு என்ன சொல்றது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் தான். இது செக்ஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு செக்ஷனா நம்மளுக்கு கொடுக்கும். டிவும் யூஸ் பண்ணலாம், பிளாக் செக்ஷனும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஹெட்டர் அப்படின்னு வைக்கிறேன். ஹெட்டர்னு வச்சுட்டா இந்த ஹெட்டருக்கு டிசைன் எழுதப்படும். அப்ரூவா கொடுத்துட்டு ஒரு ஹைட் கொடுக்கலாம், கண்டிப்பா அது வராது. 100 அப்படின்னு கொடுக்கணும். வந்துருச்சு, இது வந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா UL டேக் சாரி H1 டேக்ல dramatic அப்படின்னு ஒன்று எழுது. dramatic வந்துருச்சு. எனக்கு இந்த எலமெண்ட் உள்ளுக்குள்ளார மட்டும் மூவ் ஆனா ஓகே, உள்ளுக்குள்ளார மட்டும் மூவ் ஆனா ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, கிளாஸ்ல இருக்க ஒரு 15 மினிட்ஸ் நானே கால் பண்ணுறேன். இப்ப எனக்கு இது உள்ளுக்குள்ளார மட்டும் மூவ் ஆனா போதும், ஏன்னா எனக்கு இதனுடைய டைரக்ஷன்ஸ் அது மட்டும் நான் மாத்த போறேன். ஓகேங்களா? இதுக்கு நீங்க மார்ஜினும் யூஸ் பண்ணலாம், பேடிங்கும் யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ண போறேன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒன்று இருக்கு. ஓகேங்களா? நான் இந்த எலமெண்ட்டுக்கு பேடிங் யூஸ் பண்ணி நான் இதை மூவ் பண்ணிக்கிறேன். பேடிங் லெஃப்ட் ஒரு 10 px. ஓகேங்களா? லெஃப்ட்னா இதுதானே, பேடிங் லெஃப்ட் ஒரு 10 px வந்து மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மேல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேடிங் டாப். ஓகேங்களா? இந்த எலமெண்ட்டுக்கு பேடிங் லெஃப்ட் பேடிங் டாப் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? எதுக்காக மார்ஜின் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இது மார்ஜின் யூஸ் பண்ணாலும் அது கரெக்டா வரும், ஆனா இதுல ஒரு ஓவர்ஃப்ளோ ப்ராப்ளம் வரும். அதனால அதை சொல்றேன். இப்போ பாருங்க, மார்ஜின் எனக்கு பெட்டரா நான் என்ன பண்றேன், பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்தே வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு அது கன்வீனியன்டா இருக்கும். இது ஒரு வித்து ஒரு இப்படி வச்சுக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு பாக்ஸ், இந்த பாக்ஸையே நான் மூவ் பண்ண போறேன்னா இந்த உள்ளுக்குள்ளார மட்டும் கேப் போட போறேன்னா இந்த பாக்ஸை மூவ் பண்ண நான் ட்ரை பண்றேன். மார்ஜின் லெஃப்ட் வருதா? இப்ப மார்ஜின் டாப். ஓகேவா? இந்த இதுக்கு தான் நான் சொன்னேன் நம்ம இந்த மார்ஜின் யூஸ் பண்ணாம, இது இந்த ப்ராப்ளம் தான் அருணேஷ் இப்ப கேட்டுட்டு இருக்கான். ஓகேங்களா? இதுக்கு நீங்க ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா வந்துடும். அந்த ஓவர்ஃப்ளோ என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு விசிபிலிட்டியா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் அதை சொல்றேன். வித் ஒரு 30% இப்படி வச்சுக்கோங்க. இப்ப பேடிங் லெஃப்ட் கொடுங்க. அந்த பாக்ஸ் அங்கேயே தான் இருக்கும், பாக்ஸ் எதுவுமே ஆகாது, அதுக்குள்ளார இருந்து இது நான் நவுத்தி வச்சிருக்கேன். ஓகேங்களா? உங்களுடைய கண்டென்ட் இதை பண்ணி வச்சிருக்கேன். இதே நீங்க மார்ஜின் பண்ணீங்கன்னா இந்த எம்டி ஸ்பேஸ்லாம் இருக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த பாக்ஸே மூவ் ஆகும், பாக்ஸே மூவ் ஆயிடும். ஓகேங்களா?
எதுக்காக எதை யூஸ் பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணா நல்லா இருக்கும். பேடிங் நான் இப்போதைக்கு மார்ஜின்ல அந்த ஓவர்ஃப்ளோ சொல்லாத காரணத்தால் பேடிங்கே யூஸ் பண்றேன். பேடிங் யூஸ் பண்ணிட்டு இந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் நான் என்னுடைய கண்டென்ட்டை மூவ் பண்ணிக்க போறேன். இந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் நான் பண்ண போறேன். பேடிங் டாப் 10 dx இப்படி கொடுத்து நான் இந்த இடத்துல ஒரு பொசிஷன்ல எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு மேல நம்மளுடைய ஃபாண்ட் சைஸ் 28 ஃபாண்ட் ஃபேமிலி மேத் ஓகேவா. வேற என்ன கொடுக்கணுமோ அது கலரு ஒயிட் இதெல்லாம் கொடுக்கறத கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஒரு பேக்ரவுண்ட் கலரை கொடுத்து இதுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிரம்மாடெக்கை சுத்தி இந்த ரெட் கலர் வந்துடும். ஓகேவா. நீங்க இந்த பாக்ஸையே மூவ் பண்ண போறீங்களா இல்ல பாக்ஸுக்குள்ளார மட்டும் மூவ் பண்ண போறீங்களா? பாக்ஸையே மூவ் பண்ணா ஒரு ப்ராப்ளம் வரும். அது எப்பனா மார்ஜின் டாப் கொடுக்கும்போது லே அவுட் ப்ராப்ளம் வரும். அதுக்கு பதிலா அதை நான் சொல்லி கொடுக்கும்போது மார்ஜின் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் என்ன யூஸ் பண்ணுன்னா பாக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த பாக்ஸுக்குள்ளாரே நான் இந்த கண்டென்ட்டை மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பேடிங் யூஸ் பண்ணி இதை மூவ் பண்ணுங்க. புரியுதா? புரியலையா? ஓகே புரியுதுண்ணா. இதே கிளாஸ் இதே மாதிரி தான் திரும்பவும் நடத்தும். ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. புரிஞ்சவங்களுக்காக நான் இப்போ கொஞ்சம் இதுவாகவே பண்றேன். இங்க புரியலன்னு சொல்லிட்டா கிண்டல் பண்ணுவாங்க. அதனால சொல்லாதீங்க, தப்பு. இப்போ வரைக்கும் இந்த இது இங்க இருக்கு. ஓகேவா. எனக்கு இது ஓகே ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த பேக்ரவுண்ட் கலர் எடுத்துருவேன். ஓகேவா. என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக தான் நான் அந்த ஒரு விஷயத்த ரெடி பண்ணுறேன். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா பிரம்மாடெக் இங்க இருந்தா ஓகே. கலரு ஒயிட் தேவையில்ல, ஏதாவது அடிக்கிற மாதிரி ஒரு கலர் வராதே. பிரம்மாடெக்கு இந்த ப்ளூவே ஓகே. இது ஓகே. ஓகே. இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு நான் இதை மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா இப்போ யூஎல் எல்ஐ டேக்ல ஏஹெச்எஃப் ஃபோன் services computers products team gallery contact. ஓகேவா. இதுக்கு ஒரு கிளாஸ் மெனுஸ் எப்பயுமே எல்லாருமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. மெனு இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கிளாஸ் எழுதி வச்சாச்சு. ஓகேங்களா. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அது இந்த மாதிரி தான் வரும். பேனிக் ஆகாம என்ன பண்ணோம் அப்படின்னா மெனு நேம் இதுதான் எல்ஐ டேக் எல்லாமே தனித்தனியா இருக்கு. இது என்ன செய்யணும் அப்படின்னா மெனுவை ஐட்டம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே பிளாக் லெவலா இருக்கு. டிஸ்பிளே பிளாக் லெவலா இருக்கு. இந்த டிஸ்பிளே பிளாக்க என்னடா இது டிஸ்பிளே பிளாக்க நம்ம என்ன பண்ண போறோம்னா பக்கத்துல வாங்க அப்படின்னு சொல்லி இன்லைன் பாத்தீங்க. ஓகே.
இந்த இன்லைன் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஏ டேக் போயிட்டு இதை எடுத்து எங்கெங்கெல்லாம் நீங்க இந்த கிளாஸ் நேம் எழுதுறீங்களோ அந்த கிளாஸுக்கு முதல்ல இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணி வச்சிருங்க. டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடு வந்துடும், இல்லை அப்படின்னா வராது. இப்போ நீங்க இது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இப்போ இந்த ஏ டேக்குக்கு என்ன பண்ணலாம்னா இந்த கீழே கோடு வரக்கூடாது அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் தேவையில்லை. கலரு ரெட்டு, ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸ். ஓகே, வேற என்ன பண்ணலாம்? வேற என்ன சொல்லி கொடுக்குறேன்? லெட்டர் ஸ்பேசிங் யூஸ் பண்ணிக்கோ. வேற என்ன பண்ணலாம்? அந்த ஹோம்க்கு மட்டும் கலர் பண்றோம், கலர்ல இருக்கும் இன்னொரு கிளாஸ் நேம் கொடுத்து. புரியல. இந்த ஹோம் இருக்குல்ல, அது இன்னொரு கிளாஸ் நேம் கொடுத்து அந்த கலர். இப்போ இது மட்டும் டிசைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ இதுலதான் கொஞ்சம் ட்விஸ்ட் வருது. ஓகே, இந்த லேபிள் நேமுக்கு இது மேயர் விருப்பம் என்னவென்றால் இந்த ஹோம்க்கு மட்டும் தனியா. இப்போ நான் இதுக்கு மட்டும் ஆக்டிவ் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதுறேன். இந்த ஆக்டிவ் கிளாஸுக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஆல்ரெடி கலர் வந்து ரெட்னு இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கலர் வந்து பிளாக். இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் கலர் பிளாக்கா இருக்கட்டும், மிச்ச எல்லா லேபிள் நேமுக்கும் இதுவா இருக்கட்டும் அப்படின்னு நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் ஆக்டிவ் எழுதுறதால நமக்கு பிளாக்கா வந்துடுச்சு. ஓகேங்களா? சரி, இப்ப உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, எல்லை மெனு எல்லாமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ஒன்று செட் பண்றேன். இந்த இது செட் பண்றேன். பேக்ரவுண்ட் எல்லோ கிரீன். எனக்கு இது எல்லா மெனுமே பக்கத்துல இருக்கு. ஓகேவா? எனக்கு அந்த மாதிரி இல்லாம ஒரு அடி கேப் விட்டா நல்லா இருக்கும். அதாவது இந்த மாதிரி கர்சர் பாயிண்ட் 2 வைக்கணும். ஓகேங்களா? அசும் நீங்க இது எல்லாமே என்னவா நினைச்சுக்கணும் அப்படின்னா குட்டி குட்டி கண்டெய்னரா நினைச்சுக்க வேண்டியதான். இது ஒரு பாக்ஸ்ல, ஓகேங்களா, ஒரு பாக்ஸ்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா குட்டி குட்டி கண்டெய்னரா நிறைய வச்சிருக்கோம். ஹோம், சர்வீசஸ் இப்படி வச்சிருக்கோம். ஓகேவா? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல கேப் வேணும், இந்த இடத்துல கேப் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எலமெண்ட்டை டார்கெட் பண்ணணும். இந்த எலமெண்ட்டுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பாக்ஸ் நவுருமா? இப்படி நவுரும். ஓகேவா? நம்ம எல்லாத்துக்குமே யூனிக்கா கிளாஸ் நேம் கொடுத்ததால, புரியுதா? நீங்க எக்ஸாக்டா இந்த இடத்துக்கு கொடுத்தாதான் பிரச்சனை. இப்ப இது மூணுத்துக்குமே ஒரே கிளாஸ் நேம் தான் எழுதி வச்சிருக்கோம். என்னன்னா லேபிள் நேம், சாரி எல்ஐ மெனு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கோம். நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடம் மட்டும், புரியுதான்னு தெரியல, இந்த பாக்ஸ் இருக்குப்பா, இந்த பாக்ஸை நான் இங்க இருந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட்னு சொன்னா இப்படி நோக்கும். எத்தனை பேர் இதை அக்ரி பண்றீங்க? கோயம்பேடு மார்க்கெட்ல மூவ் ஆகும். கரெக்ட். மார்ஜின் லெஃப்ட் கொடுத்தா ஆமா கண்டெய்னரே மூவ் ஆகிறதுக்கு மார்ஜின் லெஃப்ட் கொடுத்தா அது மூவ் ஆகும். கரெக்ட். இப்போ நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா இதே மாதிரி 2 இருக்கு. ஓகேவா? 2த்துக்குமே சேர்த்து நான் கிளாஸ் எழுதுறேன் மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னா கண்டிப்பா இது 2மே நகரதான் போகுது. அது எப்படி நகர போகுது அப்படின்னா இந்த மார்ஜின் லெஃப்ட் இதுக்கு மட்டும் இப்படி நவுந்துக்கும், இந்த மார்ஜின் லெஃப்ட் இங்க இருந்து இது இப்படி நவுந்துக்கும். அதுதான் கரெக்டும் கூட. இப்ப பாருங்க பாக்ஸ் எல்லாமே இருக்கா? இந்த எல்லை தான் தனித்தனி பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் கிட்ட போயிட்டு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு சொல்ல போறேன். எல்லாமே அட் அ டைம்ல வேலையை பார்க்கும். ஆனா ஹோம் நவுந்துட்டு போகுது, அதுல என்ன பிரச்சனை நமக்கு? ஓகேங்களா? நவுந்துட்டு போகுது. இப்ப எல்லாமே உங்களுக்கு 28 பிக்சல். இப்ப போய் பாத்தீங்கன்னா இப்ப பேக்ரவுண்ட் கலர் எடுத்துருங்க. 1 2 சரி, ஓகே, இன்னும் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா?
நீங்க அந்த பாக்ஸ் மாடல் அப்படின்றத நீங்க ஒரு கண்டெய்னர் மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் ஒர்க் ஆகும். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டாலே அது கண்டெய்னரா மாறணும். இல்ல வெங்கடன ஒரு டியூ போட்டு ஹைட் வித் அதெல்லாம் கிடையவே கிடையாது. சுத்தி கண்டென்ட் இருந்தாலே அது ஒரு கண்டெய்னர் தான். இப்ப இது எல்லாத்தையுமே சுத்தி நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் மெனுக்கு 30 பிக்சல் விட்டுருக்கேன். இதை பார்க்கறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஓகே, கம்ப்யூட்டர் போயிடுங்க. ஏ டேக போய் இங்க பாருங்க 30 இங்க தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு ஷேடோ மாதிரி ஒன்று வரும். 30 கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இதை போய் பார்த்தாலுமே அதுக்குமே 30 கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே அது ஈக்குவலா லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்துக்குது. 30 ஆமா, எனக்கு எல்லாமே இங்க கொஞ்சம் கேப், இது கேப் நார்மலாவே இருக்கும். அகைன் சொல்றேன், இந்த கேப் போகுதே அப்படின்றதுக்காக ஃபீல் பண்ண தேவையில்ல. இங்க நமக்கு கேப் வருதா, இந்த இடத்துல கேப் வருதா, இந்த இடத்துல கேப் வருதா, அப்ப எல்லா எலமெண்ட்டுமே தனித்தனி கண்டெய்னரா அசியூம் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மார்ஜின் லெஃப்ட் 30 பிக்சல் கொடுக்கும். உங்களுக்கு கன்வீனியன்டா எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் நீங்க கொடுத்துக்கணும். கொடுத்து இதை எடுத்து காப்பி பண்ணி உங்களுடைய மெனு பாக்ஸ்ல ஓகே போடுவோம். எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் இந்த ஹெட்டரை சாரி இந்த பேனிங் டாப் கொஞ்சம் மேலே, அதே மாதிரி ஹெட்டரை எல்லாம் ஒன்றா இருக்கிறதுக்காக நாளைக்கு அதை பிரித்து விட்ருவோன்னு வச்சுக்கோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் இருக்கு, லைக் சர்வீசஸ் நமக்கு தேவையான மாதிரி கை சிம்பிள் இதெல்லாமே வருது. ஓகேவா, பக்காவா வந்துடுச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே ரெஃப்ரெஷ் பண்ண போயிடுமா? சரி, இதை காப்பி பண்ணிட்டு ஹெட்டர் செக்ஷன்ல இது நெக்ஸ்ட் என்ன பண்ண, லோகோ செக்ஷன்ல இதை காப்பி செஞ்சுட்டு இதை எக்ரிட் பண்ணுங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஹோம், இப்போ சர்வீசஸ் போகும்போது எனக்கு இது வந்து கருப்பு கலர்ல மாறும். நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா, ஆனா இங்க ஆக்டிவா இருக்கிறது டிஆக்டிவா, அதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் வரும்போது. இப்போ ஓவர் பண்ணும்போது நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்றத யூசருக்கு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இதனுடைய கலரை கருப்பா மாத்தலாம். ஈஸி தானே. நீங்க ஆல்ரெடி ஆக்டிவ் எழுதி வச்சிருக்கீங்கல்ல, அதை எடுத்துட்டு போயிட்டு இதுக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா அங்க வந்துடும். எனக்கு அப்படி தேவை கிடையாது. நான் இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு இங்க கருப்பு கலர் வரும், ஓவர் பண்ணும்போது எனக்கு அது நடக்கும். இது எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? இப்ப இந்த டிசைனை நம்ம எதுல வச்சு அச்சீவ் பண்ணிருக்கோம்னா, ஏ டேக்ல தான் அச்சீவ் பண்ணிருக்கோம். ஏ டேக்ல தான் அச்சீவ் பண்ணிருக்கோம். ஏ டேக்ல இந்த கிளாஸ் நேம், லேபிள் நேம் அப்படின்றத வச்சு தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். லேபிள் நேம்ல தான் அந்த டிசைன் அச்சீவ் பண்ணிருக்கோம். இந்த ஏ டேக ஓவர் பண்ணும்போது எனக்கு கலர் பிளாக்ல வரணும் அப்படின்னு எழுதணும். இதுக்கு ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூடோ கிளாஸஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கிளாஸ் நேமை எழுதிக்கணும். ஓகேவா? இந்த கிளாஸ் வரும்போது மட்டும், ஓவர் பண்ணும்போது மட்டும் எனக்கு இந்த கலர் வரணும் அப்படின்னு லேபிள் நேம். ஓகேங்களா? நீ நார்மலா ஏ டேகுன்னு எழுதினாலுமே அது வரும். ஏ டேக ஓவர் செய்யும் போது எனக்கு கலர் பிளாக். ஏ டேக், பட் ஆனா நம்ம இந்த வெப்சைட்ல ஒரே ஒரு ஏ டேக் மட்டும் தான் யூஸ் பண்ணுமானா கிடையாது, எக்கச்சக்கமா யூஸ் பண்ணுவோம். பெட்டர் ஆஃப் என்ன பண்ணலாம்னா, அதனுடைய கிளாஸ் நேம், இந்த ஏ டேக்குன்னா இந்த கிளாஸ் கொடுத்துருக்கேன், இந்த கிளாஸ் நேம் வரும்போது எனக்கு இந்த மாதிரி கலர் மாறிடு அப்படின்னு சொல்லணும். அப்போ ஹோம்ல வர அந்த கலரும் வரக்கூடாது இல்ல? அப்போ ஓவர் பண்ணும்போது தெளிவா சொன்னேன்.
ஜாவா ஸ்கிரிப்ட்ல வரும்போது தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு ஓகே ஓகே ப்ரோ. இது ஜஸ்ட் டிசைனை எப்படி எடுத்துட்டு வராங்க. இப்ப நம்ம ஒன் பேஜ் டெம்ப்ளேட்னா பார்த்தோம்னா இந்த டெம்ப்ளேட் பார்த்தோம் இங்க இருக்கு, அந்த இது ஹோம்ல இருக்கிறது போகலையே. அது எப்ப போகும் அப்படின்னா நீ எக்ஸாக்டா அந்த செக்ஷனுக்கு போகணும், சர்வீசஸ் வந்தா மட்டும்தான் அது இதாகும். இப்போ வரைக்கும் நான் இந்த செக்ஷன்ல இருக்குன்றதை யூசருக்கு இண்டிகேட் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் ஐடியாலஜி. இப்ப நீங்க இந்த இடத்துக்கு போயிட்டீங்க, இப்ப ஹோம்ல ஆக்டிவ் காணுமே, ஏன் அப்படின்னா இல்ல ஹோம்லயே நம்ம இல்ல சர்வீசஸ் செக்ஷன்ல தான் இருக்கும், அது கரெக்டா இருக்கு. இங்க வருதே அங்க சர்வீசஸ் போகணுமே, இல்ல இன்னும் ஸ்டில் அது வந்து நம்ம சர்வீசஸ் செக்ஷன்ல தான் இருக்கும். நீ இதை கிளிக் பண்ணா போகும், ஓவர் பண்ணனா நீ இந்த இடத்துல இருக்க கிளிக் பண்ணிட்டா அது போயிடும். இது ஜாவாஸ். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. முருகேஷ் ப்ரோ. ஏ ப்ரோ ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. சோ இப்போ நம்ம அதை எப்படி அச்சீவ் பண்றதுன்றதை தான் பார்த்துருக்கோம். ஓவர் பண்ணும்போது வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த ஓவர் கிளாஸுக்கு இந்த 2 புள்ளி வச்சுட்டு h1 டைப் பண்ணாலே அதுவா ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இதுல இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஃபைனலா இதோட முடிச்சுக்கலாம். இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? எனக்கு இப்போ இந்த பாக்ஸ் ஏ, ஓகே, இந்த இன்புட் டைப் ஏ நான் மூவ் பண்ணணும், இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வரணும், இந்த டீம் கிட்ட எடுத்துட்டு வரணும். என்ன பண்ணலாம்? என்ன எலிமெண்ட் யூஸ் பண்ணலாம்? மார்ஜின் ப்ரோ. மார்ஜின். ஓகேங்களா? எக்ஸாக்ட்லி மார்ஜின். இப்போ எனக்கு இந்த பாக்ஸுக்குள்ளார கொஞ்சம் பெருசாக்கணும், அப்ப என்ன பண்ணலாம்? பேடிங். ஓகே. பேடிங் இது விஷயத்தை எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் இருந்தாலே இது கண்டெய்னரா கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர், இந்த லாகின் பட்டன் ஒரு கண்டெய்னர், ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஒரு கண்டெய்னர். எப்படின்னா நீங்க கண்டெய்னர் சொல்றோம், பேக்ரவுண்ட் கலர் கூட பாக்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா அது கண்டெய்னர். இது எல்லாமே சைல்டு கண்டெய்னர். பேரண்ட் கண்டெய்னர் யாருன்னா ஒயிட் கலர்ல நிக்குது, இது பேரண்ட் கண்டெய்னர். அப்ப உன்னால இதையும் மூவ் பண்ண முடியும், இதையும் மூவ் பண்ண முடியும். இந்த டிசைன் எப்படி, சும்மா ஒரு ஐடியாலஜிக்கு சொல்றேன், இதை எப்படி எடுத்துட்டு வந்திருப்பாங்க, 2 விதமா எடுத்துட்டு வரலாம். இப்ப டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்ப நான் இந்த இன்புட் டைப்புக்கு மார்ஜின் லெஃப்ட் கொடுத்து 150 பிக்சல் அங்க இருந்து நான் ஈர்த்துட்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க, இது பாக்ஸையே மூவ் பண்றது, பாக்ஸுக்குள்ளார மூவ் பண்ணணும். மூவ் ஆயிடுச்சா? பாக்ஸுக்குள்ளார மூவ் ஆயிடுச்சு. இப்ப இந்த கார்னரை மட்டும் பெண்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன். இந்த கார்னர் மட்டும் பெண்ட் border radius அவ்வளவுதான். ஓகே, வந்துச்சா? இந்த டிசைன் அச்சீவ் பண்றதுக்கு இது. ஓகேங்களா? எக்ஸாக்ட்லி இந்த விஷயத்தை நீங்க இப்படிதான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டா இது மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது டிசைனுக்காக சொல்லுவாங்க. பட் ரியல் டைம்ல என்ன அப்படின்னா ஹைட் வித் செட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஹைட் எதுக்காக நான் மாத்தி மாத்தி பண்றீங்க அப்படின்னா, இங்க கிளிக் பண்ணா இந்த இடத்துலயே தான் எனக்கு ட்ரிகர் ஆகும். நீங்க பேடிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எம்டி ஸ்பேசஸ் அதிகமா எடுத்துக்கும். ஓகே, அது டிஃபரன்ஸ்னா நம்ம அது பார்த்துக்கலாம். ஓகே, இப்பயுமே நீங்க மார்ஜின் லெஃப்ட் தான் இந்த கண்டெய்னரை மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அகைன் பார்டர் ரேடியஸ், உங்களுக்கு அந்த டிசைன் வந்துடும். இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கர்சர் வந்து இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துக்குமே நீங்க கர்சர் பாயிண்டர் யூஸ் பண்ணலாம். இதுக்கு தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. இப்போ இதே மாதிரி நமக்கும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ பேடிங் அப்படின்றது இந்த கட்டத்துக்குள்ளார நடக்குது, மார்ஜின்றது இந்த கட்டத்தையே நவுத்து. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் 2 செக்ஷனை ரெடி பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். ஓகேங்களா? பிரம்மா டெக் ஹோம் சர்வீசஸ். ஓகே, இது தலை, இது உடம்பு, இதை 2த்தையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாளைக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுவோம். தூக்கிட்டு போய் மேலே வச்சு ஒரு